தம்பி மிஸ்டர் ஜெகன் இருக்காரா? இருக்காரு. நீங்க யார் சார்? வருமான வரி இலாக்கால இருந்து வந்திருக்கோம். இன்கம் டாக்ஸா? அட போடா. உள்ள போறாங்களா? அவங்க யாருன்னு? ஏய், உனக்கு நான் அண்ணனா? சரி தம்பி, எங்க போறாங்க? வேற எதுக்கு? ரைடு பண்ணத்தான். ரைடா? இந்த நாட்டுல நிம்மதியா வாழவே விட மாட்டாங்களா? என் பணம், என் பணம், என் பணம். அட பாவி, நாளையில இருந்து நாமளும் தொழில மாத்திக்கலாம் போல இருக்கு. அட பாவி, கட்டுக்கட்டா பணம். ஏதுப்பா இவ்வளவு பணம்? கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து சேர்த்த பணம். நாளையில இருந்து உங்க சங்கத்துல என்னை மெம்பர் ஆக்கி இருப்பேன். மோகனாங்கி ஆடல் அரசி கொடி இடையாளை உன் நடனத்தை பார்த்து பார்த்து ஒரு கண்ணு புட்டுக்கிடுச்சு. சீன் போட்டு வச்சிருக்கிற. இங்க மட்டும் என்ன வாழுதான்? 2 காதும் போச்சு. உங்க வாசிப்பு அப்படி. வாய் ஒழுக ஒழுக கரகர பிரியா வாசிப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தாதே மோகனாங்கி. பிளாஷ்பேக்ல அந்த சிக்கல் ஞாபகம் வந்து எனக்கு விக்கல் வர போகுது. இந்தாங்க தண்ணி. தங்கச்சி மச்சான் வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றாரு. அத நினைச்சுதான் ஊராரு. உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஊதுவார் நினைச்சு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். உருவம் தான் ஊதுது. நல்லா ஊதுங்க தான். இன்னைக்கு கல்யாணம் ஊதி கிழிச்சிடும் பாரு. நீங்க வாசிக்கணும், நான் ஆடணும். நீங்க வாசிக்கணும், நான் ஆடணும். சார், என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் கொண்டு போணும். சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்ப சீக்கிரமா கொண்டாங்கம்மா, நாங்க வேற புரோகிராமுக்கு போகணுமே. சார் நீங்க இறங்கி வாங்க. எங்கம்மா இருக்கிறாங்க? சீக்கிரம் வாங்கடி. ஐயோ கை 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 எந்திரா. கை. அங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ தூக்கிட்டு இருக்கியா? எங்கடா டான்ஸ் கோஸ்ட்? புரோகிராம் காமெடின்னு சொன்னோம்ல, போற போக்க பார்த்தா சீரியஸா இருக்கு. சரி, நீ உள்ள சமாளிச்சுக்கிட்டு நான் போய் பார்த்து வந்துடுறேன். பொம்பளைங்க கூட்டத்தை நான் சமாளிச்சிருவேன். ஆம்பளைங்க கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது? நீங்க போங்க, நான் ஒருத்தனே 10 பேரை சமாளிப்பேன். போயிட்டு வாங்க. ஐயோ, ஏன்டா கத்துறீங்க? வந்தனா எல்லாரும் மொத்தமா காங்க, நம்மள மொத்தி விடுவாங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல எல்லாம் 2 ஆஃப் ஆயில் சாப்பிடணும். அசத்தி போடலாம், அசத்தி. முட்டைக்கு எங்க போறது? ஐயோ, அட பாவிங்களா, அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வாயில அடிக்க கூடாதா? மூஞ்சில அடிச்சு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? என் வாசிப்பை கேட்கறதுக்கு அங்கெல்லாம் ஜனங்க காத்து கிடப்பாங்களே. கல்யாணி வாசிக்கலாம்னு இருந்தேன், இப்படி முகாரி பாட வச்சிட்டீங்களே. கவலைப்படாதீங்க, பஞ்ச சரியா வச்சிட்ட. சிவப்பு கிளியே, இந்த காதல் பறவைகளை கடத்திக்கிட்டு வந்து இப்படி கூண்டுல அடிச்சிட்டியே. மோகனாங்கி, உன் சலங்க படுற பாட்ட பார்த்தையா? உங்க ப்ரோகிராம்ல ஜனங்க படுற பாட்டை நாங்க பார்க்க முடியலையே. அதையும் கொஞ்ச நேரத்துல பாத்துறலாம். நீங்க இங்க வந்த பாடி. ஐயோ, என்னடா மூஞ்சில முட்டை? கொஞ்சம் வெங்காயம் கொடு, ஆம்லெட் போட்டுக்கிறேன். நீ விட்டுட்டு போனாலும் போன, அவன் முட்டை எறியறான், தக்காளி எறியறான். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா என் மூஞ்சிய தோசைகள் நினைச்சு ஆம்லெட் போட்டுப்பாங்க. ஆமா, டான்ஸ் பார்ட்டியை கூட்டி வரணும் போய் இந்த கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். டேய் விளையாடாத, பைக்க படி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் மிஸ்டர் ஜெகனை பார்க்கணும். ப்ரொசீட். நான் தான் ஜெகன். அப்படிங்களா? முதல்ல பேப்பரை நேரா வச்சு படிங்க. நான் எங்க படிச்ச? உள்ள படம்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அவரு பாக்குறதுக்கு அச்சு வெல்ல மாதிரி இருந்தாரு. உங்களை பார்த்தா கருப்பட்டி மாதிரில இருக்கீங்க. இந்தாமா, அவனே சொல்லிட்டான். நீ வேற நான் வேற இல்லன்னு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? மேட்டர் சொல்லுமா. நான் மிஸ்டர் ஜெகனை உடனடியா பார்க்கணும். யாராவது? அடடே, நீயா? என்ன விஷயம்? சாரி சார், இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? நானே மன்னிச்சிருப்பேன்ல. சரி போ. டேய் இல்லண்ணே, நீங்க அனாவசியம் பொம்பளைட்ட பேச மாட்டீங்களா? உங்களுக்கு பாரு நான் பேசுனேன். நீ சும்மா இரு. இந்தாங்க பிளாங்க் செக். அனாதை குழந்தைகளுக்கு டொனேஷனா வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. கொடுங்க. டேய் இந்த பாருமா, அனாதை குழந்தைகளுக்கு தேவை உண்மையான அன்புதான், பணம் கிடையாது. நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உண்மையான சேவைக்கு இது ஈடாகாது. இத கொண்டு போய் ஏதாவது கோயில் உண்டியல போடு. ஐயோ, கோயில் உண்டியல போட்டாதம்மா. அதுக்குன்னு ஒரு கும்பல் அலைஞ்சுகிட்டு இருக்கு, உடைச்சு எடுத்துருவாங்க. ஜோக் அடிக்காதீங்க சார். ஹை, வரிசையா கார் வருது. 1 2 3 4.
யார் அவங்கெல்லாம்? கன்னிகளின் கார்வலம் அண்ணே. பாத்தீங்களா நம்ம நாட்டுல மழை பெய்தே இல்லையா, நம்ம தோட்டத்து பூரா பொம்பளை மழை பெய்யுதுண்ணே. இவங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னண்ணே கார்ல இருந்து விளக்குமாறுங்களாம் வந்து இறங்குது. நில்லுங்க, எங்க வந்தீங்க? சார், இந்த இல்லத்துல சேவை செய்ய நீங்க எங்களை அனுமதிக்கணும் சார். இங்க ஒண்ணு சேவைக்கு ஆள் தேவையில்லை சார். நான் அண்ணா அப்படிதான் சொல்லுவாரு. சேவை செய்யறதுக்கு இவரெல்லாம் கேட்கணுமா? நீங்க போய் தாராளமா சேவை செய்யுமா. இருக்கிற வரைக்கும் நீங்க சேவை செய்வீங்களா? இத பாருங்கம்மா, அண்ணா அப்படிதான் கராரா பேசுவாரு. ஆனா இதயம் ரொம்ப ரொம்ப நல்ல இதயம். நீங்க போய் சேவை செய்யுமா, போங்க. தேங்க்யூ. ஹலோ, ஓஹோ ஸ்டுடியோ தான். ஓஹோ ஓனர் தான் பேசுறேன். யார் அண்ணாதையா பேசுறது? உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு. அவர் உயிரோட இருந்தப்ப பிரேதகளையா இருந்தாரு. செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதாவது உங்களை விட்டு தப்பிச்சுட்டாரா. அனுப்புறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? டேய், இப்போ வந்து சரி, யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாமலே வச்சாங்க நினைக்க மாட்டாங்க? என்னங்க பண்றது? டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கிறேன். அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. ஏன் இளையராஜா டியூன் உனக்கு பிடிக்காதா? அதை புடிச்சு போய் தாங்க பாடுறேன். நீ நினைக்கிற அதான் இளையராஜா டியூன், ஆனா அது இல்ல. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காதுல இரும்பு கம்பி எடுத்து கொடாயிர மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன எடுத்த? 2 கல்யாணம், 2 விவாகரத்து, 2 மரணம். முண்டம், இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா. பெரிய ஆளுங்க ஸ்ட்ரைக்கு, உண்ணாவிரதம், ரோடு மறியல், இதை தாண்டா எடுக்கணும். பெரிய ஆள்கிட்ட போனாலும் சந்தேகப்படுறாங்க. என்ன எப்படி? கேமராவை திருடிச்சு வந்துருப்போம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா? நீங்க போனா? நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க. எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா. நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் ராயல் லுக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் முகமூடி திருட கல்லூரி மங்காலாம் இல்லடா. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசின தலை மேல தார ஊத்தி விட்டுரு. அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காங்க. அது படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்லன்னா இப்ப என்ன? முதல்ல 2க்கு மேல வேண்டாம்னாங்க, அப்புறம் 1 போதும்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 1 வேண்டாங்கற. என்னங்க எப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்லடி, புள்ள பிறந்தா முதல்ல நம்ம ஊர் கஞ்சாவுக்கு தப்பிக்கணும், நம்ம ஊர் போதை மாத்திரைக்கு தப்பிக்கணும், இங்கேயே காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு தப்பிக்கணும். அதை விட முக்கியம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கு தப்பிக்கணும். ஏதாவது ஒரு மட்டமான கட்சியில சேர்ந்து அவங்கள வாழ்கேன்றுவான், நம்மள ஒழிகேன்றுவான். அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுங்களா? லண்டன்ல ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் ராபர்ட் கிளைவ். அது இந்தியாவை புடிச்சது. இந்தியாவில் ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் மகாத்மா காந்தி. அதுகளை விரட்டுச்சு. இந்தியாவில் இன்னொரு புள்ள பிறந்தது, அது காந்தியை சுட்டுடுச்சு. தலைவனா இருந்தா சுட்டு புடுறானுங்க, தொண்டனா இருந்தா வெட்டி புடுறானுங்க. புள்ளைக்கு தேவையான்னு யோசி. என்னங்க, என்ன வெளியே தெருவாவது கூட்டிட்டு போங்களா? அடியே, நீ சிகப்பு, நான் கருப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நம்ம 2 பேருக்கு வெள்ளையா ஒரு புள்ள பிறந்து அதை சென்டரா விட்டு கூட்டிட்டு போனா மேட்ச் ஆகிடு. மேட்சே தான். என்னம்மா நீங்க ஏன் தர என்ன வச்சீங்க? பின் என்னடா, சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கிடானா புதன்கிழமைங்கிற, புதன்கிழமை தேய்ச்சிக்கிடானா சனிக்கிழமைங்கிற. இப்படியே இருந்தா ராத்திரி பகல் கண் முழிக்கிற உடம்பு என்னத்துக்கு ஒன்னத்துக்கு ஆகாது. ஆனா நான் என்ன தச்சு மட்டும் குளிக்க மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தா அப்ப தைச்சுக்கிறீங்கல்ல. எனக்கு வரப்போறவளு என்ன தச்சு தான் குளிக்கணும்னு சொல்றதா இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அம்மா, அப்ப எனக்கு பண்ணி வச்சிருங்க. நான் 3 வேளை என்ன தச்சு குளிக்கிறேன். சும்மா இவ ஒருத்த இப்ப என்ன பண்ணுங்கிற? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா என்ன தச்சு மட்டும் நான் குளிக்க மாட்டேன். சரி, இப்படியே உட்கார்ந்துரு. சரியா போச்சு. புள்ள பாசத்துல அம்மா தலையில இவ்வளவு என்ன ஊத்துனாங்கன்னா, வரப்போறவ புருஷன் பாசத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்த போறாளோ. ஆமா, தண்ணி எவ்வளவு திக்கா இருக்கு? இது தண்ணி இல்லங்க, எண்ணெய். அண்டா நேரம் எண்ணெயா? இதை விட பெரிய அண்டாவா இல்லையா? வேணும்னு கொண்டு வரவா? போதும் போதும் தேய். நீ தேய்க்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உன் கையால தேய்க்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல தேய். பூ போல இருக்கிற உன் கையால மறுபடியும் தேய். என்ன கரடி தேய்க்கிற மாதிரி இருக்கு? பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடு. முத்தம் முள்ள மண்டை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கொடுத்தா அப்படிதான் இருக்கு. நீயா? நீ எப்படா வந்த? நான் முதல்ல இருந்து இங்கதான் இருக்கேன். நீ தான் இடையில எங்கேயோ போயிட்டு வந்துட்ட.
நீ எங்க போனாங்கிறது எனக்கு தெரியும். இப்பவே அம்மாட்ட போய் சொல்றேன் பாரு. ஏய் அம்மா எதா இருந்தாலும் தீவிரமா இறங்கணும். அதான் மனசுக்கு அழகு. ஐயோ பண்ணலாம். இது வேற என்னண்ணே தீவிரமா சிந்திக்கிறீங்க? எல்லாம் அந்த மர்டர் கேஸ பத்தி தான். அத மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எப்பவுமே நல்ல பேர் தான். அது சரி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்டயே ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் மூளை இருக்கிறவங்க தான் ஒப்படைப்பாங்க. அப்ப எனக்கு மூளை இல்லங்கிறீங்களா? இப்போ உனக்கு மூளை இருக்குன்னு யார் சொன்னது? சரிங்க வா. அந்த தெரியுது பாரு, அதான் மர்டர் ஸ்பாட். மர்டர் ஸ்பாட்னா என்ன? மர்டர் ஸ்பாட் தெரியாதா? இந்த இடத்துல உன்னை கத்தில குத்தி கொண்டு வச்சுக்க, இதான் மர்டர் ஸ்பாட். நீங்க வேற வாங்க. நம்ம இவ்வளவு வளைய வேண்டியதே இல்ல. கொலைகாரனை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு டிரைவர் ஓடி போயிட்டான்ல, அவனை கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்களுக்கு தெரியாதா? அது விசாரிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். உன் வேலை என்ன? போட்டோ எடுக்கிறது. அதை மட்டும் எடு. ஒரு நல்ல திட்டத்தை சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களே. இந்த வீட்டுல யார் இருக்கான்னு கூப்பிடு. யாருங்க வீட்டுல? என்ன சார் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். ஒருவேளை செத்தவன் ஆவியா இருக்குமோ? அதெல்லாம் கிடையாது, கூப்பிடு. எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற யார் வீட்டுல? சார் வெளியே வாப்பா. பாச்சுமணி சொல்லிட்டு வரக்கூடாது. உள்ள என்ன பண்ண? இலை பறிச்சு இருந்தேன். என்னல? ரெட்டை இலை. அதே பறிச்ச? ரெட்டை இலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒண்ணு பறிச்சு வச்சுக்குவேன். வச்சுக்க. அது போகட்டும், கொலை அன்னைக்கு நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருந்த? ரெட்டை இலை பறிச்சுக்கு இருந்தேன். யாரோ ஒரு ஆள் வந்து என் மேல சாக்க போட்டு போத்திட்டான் சார். அப்ப நீ கத்துனியா? கத்தல சார். ஏன் கத்தல? வாய் பொத்திட்டானே. வாய் பொத்தாலும் கத்த முடியாதயா? எப்படி சார் கத்த முடியும்? சார் இவன் மேல சந்தேகமா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அவனை சந்தேகப்படாத, அவன் நம்மாலு. அப்ப அட்ரஸ் ஆவது வாங்கிக்கட்டுமா? அட்ரஸ் வாங்கிக்க தம்பி. அட்ரஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வா. வரேன் சார். உன் பேர் என்ன? குள்ளமணி, கேராப் குள்ளம்மாள், குள்ளர் தெரு, குள்ளப்பம்பேட்டை. என்ன மாவட்டம்? இப்ப எப்படிங்க மாவட்டத்தை சொல்ல முடியும்? வாரம் மாவட்டத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப மாவட்டத்தை பத்தி நான் யார்ட்டையும் சொல்றது இல்ல. எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இது என்ன ஸ்டைலுங்க? நம்ம ராதாகார் மாதிரி இல்ல? ஆமா, அவங்க அப்பா தான் ஓட்டிட்டு போறாரு. வா சீக்கிரம் ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ கழுத்து. அதுக்குள்ளே கையெழுத்து கொடுத்த போட. போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரி இழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசாப் கடையில் போயிட்டு வந்த நாய் மாதிரி? வா, என்ன அவிட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு. மூஞ்சில கொத்து பரோட்டா போட்டானா? உன்னை கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன். ஏன் இப்படி கிழிஞ்சு போய் நிக்கிறேன்? நீங்க சொன்னா தானே பேசுனேன். நான் சொன்ன மாதிரி பேசினா இப்படி கொலை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம்னு நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிலந்து மாங்கல்யம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். ஏண்டா என் புருஷன் சாப்பிடுறேன். அட பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரைய ரிப்பேர் ஆக்கிட்டியா? வெந்த புள்ள வேலை பேசாதீங்கண்ணே. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிளிமொழி. அப்புறம் என்னாச்சு? என்ன அடிச்சிட்டாங்களா? உங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, இது ஏன்டா முன்னாடியே சொல்லிட்டே? கரெக்ட் பின்னாடி ஓடி போயிரு. ஓடுடா. தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி? இது பியூட்டி. இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்து வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே, வாங்க கறிக்கடைக்காரண்ணே. என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க? கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உங்க போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது
போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டியா ஐயோ. பாவி. ஐயோ, ஐயோ, கதவுடாதே. இரியா, இரியா, இரியா. அண்ணே, டேய் வேணாம்டா. அண்ணே, டேய் காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கடி சொன்னாரு. டேய் பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க. என்ன விட்டுருங்க. ஐய், பாவி. அடிக்காத. ஐயோ, ஐயோ. ஏய். அம்மா. அம்மா. ஐயோ, சாப்பிடுங்க. டேய் நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. ஏன் கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே அந்த ஈரல மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. முடியாது, அத நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறீங்க. டேய் டேய் நில்றா. டேய் டேய் லுங்கி அவர்ந்து கட்டிட்டு போ. சீக்கிரம் ஒரு போட்டோ எடுங்கய்யா. லெப்ட் காலாயா, லெப்ட் காலாயா. யோ எங்க போன? துபாய்க்கு. என்ன சைஸ்? பாஸ்போர்ட் சைஸ். அதுக்கே இங்கேயே தண்ணி போட்ட? அங்க கிடைக்காதுன்னா அதனால கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். அடே அப்பா, போயிட்டு வர வரைக்கும் போதா இருக்கும் பிறகு. அண்ணே இப்படி அனுப்பிச்சிரும்ண்ணே. டேய் வேணாம்டா, எடுத்துருவோம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாம். டேய் ஆறாமல அப்பி போடுவேன். நீ ஐயா யார் ஆடுறது? புரியுதா? எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்துருங்கண்ணே. டேய், திரும்புங்கடா அப்படியே. என்னையா அது நம்ம எடுக்கலாம்னா அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ணே ஆ? ஒரு ஐடியா. என்ன? படுக்க வச்சு எடுத்துருவோம். படுக்க வை. புடியா. செத்த கழுத மாதிரியே இருக்கிறானே. எடுக்க போறேன், எடுத்துக்கிட்டு இருக்கிற. எடுத்தாச்சுடா. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அண்ணே காப்பாத்துங்க, அண்ணே காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அண்ணே. யோ இருங்க இருங்க. ஏன் அவன் துரத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? யோ அவன் என் போட்டோகிராஃபர், சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ, அதான் அவனுக்கு அவ்வளவு தானே விட்டா. என்ன தானே அவுட் பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. அத இந்த பய அந்த மரத்து மேல இருந்து போட்டோ எடுத்துட்டான் சார். கூப்பிடுங்க சார் அவனை. இரியா இரு. டேய் கர்மந்தி வாய வழியா. வாய் அப்படியே. நான் கூப்பிட்டா வர மாட்டானா? என்னடா இது? அண்ணே இந்த சைக்கிள் செயின்ல அடிச்சது, சோடா பாட்டில் வீசினது, மைக்க ஒடிச்சது, செருப்பால் அடிச்சது, இதத்தானே எடுத்தேன். அத மட்டும் எடுக்கவே இல்லண்ணே. நாயே நாயே, எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின்ல அடிச்சிட்டு நம்ம எடுத்தது இல்ல, சோடா பாட்டில் வீசினது நம்ம எடுத்தது இல்ல, கூட்டத்தை கூட்ட செருப்பால் அடிச்சுக்கிறாங்களா அதை நம்ம எடுத்ததே இல்லையா? அட பாவி பாவி, என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியேடா. அண்ணே என்ன இருந்தாலும் தாய்க்குளம், நம்ம பண்பாடு என்ன, இத போய் எடுப்பாங்களே. கூட்ட ஏற்பாடு பண்ண அவர்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே நம்ம எல்லாம் தமிழ்காரங்க. அப்ப இவனுங்க என்ன இந்திக்காரனுங்களா? இந்த அடியை நான் அவங்கள்ட்ட வாங்கிருக்கலாம். என்னை காப்பாத்துங்கன்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்துரு. நீங்க போங்க. சக்சஸ் சக்சஸ். என்னடா அன்னைக்கு அரசியல்வாதி சண்டையில கிடைச்சா எடுத்துறன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கடா? ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு மாறாப்பு நழுவுச்சு. ஆ. நழுவ டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டேன். ஆள் எப்படி? ஐயோ, கட்டைனாலும் கட்ட, நாட்டு கட்ட, உருட்டு கட்டங்கோ. டேய் இப்ப தாண்டா என் டேஸ்ட புரிஞ்சுட்டு எடுக்கிறேன். டேய் கண்ணா, இந்த மாசம் ஸ்பெஷலா உனக்கு போனஸ் கொடுக்குறேன். அதை கொடு. சரிங்க. கருப்ஸ், இந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போடு. பிரிண்ட் பார்த்துட்டு உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். போ. ஏங்க நான் சினிமாவுக்கு போட்டுமா? எந்த சினிமாவுக்கு? நேரம் நல்லா இருக்கு. போயிட்டு வா. ஏய் இப்படியே தியேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா குப்பரை விழுந்து மண்டை உடைச்சுக்குவேன். நடந்து போ. வரட்டுப்பா. ஓ, இதுதான் நடையா? இடுக்குல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறானே. ஹலோ கருப்ஸ், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேனே. அது எப்ப பார்த்தாலும் வயித்த கர்ப்பஸ்திரி மாதிரியே வச்சிருக்கேன். ஆமா கருமந்தி எங்க? வர நேரம் தான். அது அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துச்சே, ஆ. கட்டை, உருட்டு கட்டை. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டாச்சா? போட்டனே. அது பாத்துச்சா? பாக்கல. ஆ. நீங்க போய் பாருங்க. பார்க்கறேன். அம்மா நீங்களும் போய் பாருங்க. ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. எங்க அந்த கட்டை? அட பாவி, என்ன எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. எப்ப எடுத்தா, எப்படி எடுத்தா? யாரடி கேக்குற? ஐயோ. இதுதான் அவன் எடுத்த கட்டையா? டேய், கொஞ்சம் பொறு. இங்கேயே ஒரு நல்ல உருட்டு கட்டையை எடுத்து வச்சுக்க. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன். சரிங்க. அட பாவி, நாசமா போறேன். எப்படி எடுத்து வச்சிருக்கான்?
என்னண்ணே எப்ப வந்தீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு எடுத்தன கட்ட எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பார்த்து வரட்டுமா? அந்த போனஸ் எடுத்து வைங்க. அடிங்கோப்பம் அவனை. அட நல்லா இருக்காளே, சரியான நாட்டுக்கட்டையாவில் இருக்கா. ஆஹா, இப்படி ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சா. ஐயோ, கொஞ்ச நேரம் இருடா, நெகட்டிவ் டெவலப் ஆகட்டும். ஐயோ, பெரிய பெரிய கட்டையா இருக்க. நீ எடுத்த கட்டை தானே, உருட்டு கட்டை, நாட்டு கட்டை வாங்கிக்க. ஓனர் பொண்டாட்டி தெரியாது எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவேன். டேய், அந்த போனஸ் கூட அவகிட்டயே வாங்கிக்க. என்ன விட்டுருமா? எடுக்க மாட்டேன். முந்தானி நடுவ நடுவ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தியா? இப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு